நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்கள், இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20/2/2026. இன்றைக்கி கூடூர் சந்தையில் வளர்ப்பு குட்டிகளுடைய விலை నిలవరం எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఈరోజు 20/2/2026 ఈరోజు గూడూరు సంతలో సాగుడు పిల్లల రేట్లు ఎట్టున్నాయని మనం చూస్తాము. நண்பர்களே, இன்றைக்கி திருவண்ணாமலை, திருத்தணி, திருவள்ளூர்னு சொல்லிட்டு ஒரு 3 இடங்களுக்கு குட்டி எடுத்து அனுப்பிச்சோம். நம்ம வில்லேஜ்லேயே அதிகமான குட்டிகள் எடுத்துறதுனால இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தோம். வில்லேஜ்லேயுமே நேரில் எடுக்க முடியாதவங்களுக்கு கூட நம்ம குட்டி எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறோம். ஒரு லாட்டாக 70, 80, 100 அந்த மாதிரி குட்டிகள் வேணும்னு சொன்னால் அதுக்கான பணத்தை நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா குட்டிகளை எடுத்து நான் வண்டி அரேஞ்ச் பண்ணி సేఫ్గా உங்கள் இடத்துக்கு అనిపిర్రు. ఫ్రెండ్స్, మనం విలేజ్లోనే దండిగా పిల్లలు ఎత్తేసేదాని వల్ల ఈ వారం ఇక్కడ తక్కువగా ఎత్తినాము. విలేజ్లో కూడా మీ వల్ల నేరులో వచ్చి ఎత్తనమాలదా అంటే కూడా మీరు అమౌంట్ వేసి ఎన్ని పిల్లలని చెప్తే మనం ఎత్తి సేఫ్గా మీకు పంపించేస్తాము. நண்பர்களே, திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு షేర్ பண்ணுங்கள். லைக் பண்ணோடனே ஹைப்னு ஒரு பட்டன் வரும், అదేమే క్లిక్ பண்ணிவிடுங்க. ఫ్రెండ్స్, మళ్ళీ చెప్పేది ఒకటే ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి చూడండి, లైక్ చేయండి, కమెంట్ చేయండి. మర్చిపోకుండా మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి. లైక్ చేసి హైప్ అని ఒక బటన్ వస్తుంది, దాన్ని కూడా క్లిక్ చేసేయండి. இது ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே கேட்டுட்டுருக்குறாங்க, என்ன விலைக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ఇది ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు, ఒంగోలులోనే హైబ్రిడ్ పిల్లలు, తెలంగాణ పిల్లలు అంటాం మేము. ఈ వ్యాపారం అవుతుంది, ఎంత కడుతున్నారని చూస్తాము. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 30 கிலோ மேலே வர்ற குட்டியும் இருக்குது, 25 வர்ற குட்டியுமே இருக்குது. ஜோடி 30, 29ன்னு சொல்கிறாங்களாம். 28,700 வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. 29 வந்தால் முடிஞ்சிடும், ఏరకురే முடிஞ்சிடுச்சுன்றாங்க. కుట్టిగలు நல்ல క్వాలిటీగా இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని 29, 30 దాకా వస్తే ఇస్తాం. 30 చెప్పి 29 ఫైనల్కి ఇస్తాం అంటారు. 28,700 దాకా అడిగేసినారంట. పోతే ఇంకా 200, 300 పెద్ద బేరం కాదు, ఇది అయిపోతుంది. ఏదో ఒక పిల్లని కలిపేసినారని చెప్పి అరుస్తూ ఉన్నారు. ఏదో ஒரு குட்டியை மட்டும் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி முடியல. 28,700 ఫైనల్ అయిపోయినట్టుగా. వీళ్ళు ఏదో ఒక పిల్లల్ని కలిపేసినారంట. அந்த ஒரு குட்டி இறக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ ஏற்றிட்டாங்க. அது போக மிச்சம் இருக்கிற குட்டி இது. மிச்சம் இருக்கிற குட்டி எனக்கு விலை கம்மி பண்ணி தானே விற்கணும். நான் எடுக்கும்போது மொத்தமாக எடுக்கிறேன், பெட்டை குட்டியும் சேர்த்து தானே எடுக்கிறேன். அப்போ எனக்கு விலை நல்ல குட்டி, அதாவது பெரிய సైజు நல்ல కుట్టిలో தானே நான் విల వచ్చి విற்கணும் அப்படின்றாరు அவர். ఆయన ఏం చెప్తున్నాడంటే, ఈ మిగతా ఉండే పిల్లలు ఈ ఎంత నేను అమ్ముకునేది, పెద్ద పిల్లలదనే నేను ధర పెట్టిన మాలను. పెద్ద పిల్లలు కాకుండా కొదం పిల్లలు వేరే వస్తున్నాయి. ఈ కాకుండా కొదం పిల్లలు వేరే ఉంది, ఐటిని వేరే నేను రేటు తగ్గిస్తేనే నేను ఇస్తున్నాను. ఇప్పుడు మంచి పిల్లల్ని తగ్గించిస్తే నేను వీటిని ఎంత అమ్ముకునేది, యావరేజ్ మీద నాకు ఎంత వస్తుంది అని అంటున్నాడు. இதுதான் நம்ம வீடியோவில் போட்ட குட்டி. மொத்தம் 100 குட்டி. இது 96 குட்டி. இங்கே பெரிய சைஸ் குட்டி மட்டும் பிரித்து வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் குட்டி வண்டியிலே இருக்குது. மேலே இருக்கிறது வரைக்குமே 18,500க்கு முடிஞ்சிச்சுன்றாங்க. அதாவது 56 போனால் 44 குட்டி, 18,500க்கு முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு விற்பாங்க. ஏன்னா மீடியம் கழிச்சிட்டு பெரிய சைஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இது நம்ம ஏற்கனவே கேட்டோம், 21 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. மொத்த குட்டியுமே 100 குட்டியுமே. ஆரம்பாக்கம் இந்த பகுதியில் தடா இந்த ஏரியாவில் ஒரு நண்பர் கேட்டார். மொத்தம் பார்த்திங்கன்னு சொன்னால் 21 ரூபாய்க்கு முடிஞ்சிடுச்சு. கடைசியில் அந்த 20,500க்கு அவங்க நின்னாங்க. அப்புறம் வாடகை இல்லாமல் எடுத்துன்னு கொடுக்க சொன்னாங்க. வாடகை இவங்க ஒத்துக்கலை, வாடகை கொடுக்கணும். 21 ఫైనల్ சொன்னாங்க. ஒரு 500 రూపాయలயும் వాడగలిమే ఇది నిన్నచ్చి. ఫ్రెండ్స్, పిల్లలు మొత్తం 21,000 ఫైనల్గా మాట్లాడినాము. పార్టీ 20,500కి
అడిగినాడు. 20,500 అంటే நண்பர்களே, இந்த குட்டிகள்லேருந்து ஒரு 40 குட்டி கேட்டாங்க. 40 குட்டி 25,000 வரைக்கும் கேட்டு போனாங்க. இவங்க தரல. நம்ம 50 குட்டி 23 வரைக்கும் கேட்டோம். அப்போவுமே தரல. மேற்கொண்டு எவ்வளோன்னு சொல்லலை. 20 குட்டின்னா நம்ம ஒரு 24, 25 அந்த மாதிரி இருக்கிறாங்க கொடுக்குறதுக்கு. ஆனால் நம்ம அதாவது 56 எடுத்துக்க சொன்னாங்க. 6 கழிச்சுட்டு 50 கேட்டோம். 23 வரைக்கும் கேட்டோம். 40 குட்டி 25 வரைக்கும் கேட்டாங்க, தரல. இன்னொரு 500, 1000 ரூபா வச்சுருந்தா கொடுத்துட்ருப்பாங்க. இதுலேயுமே அப்படி தான். 50 குட்டிக்குமே இன்னொரு 23 கேட்டால் 24, 25, 24, 24 அப்படி வந்தாவே கொடுத்துட்ருப்பாங்க. பெரிய சைஸ் குட்டிகள் எல்லாமே, ஏன்னா చిన్నది கழிச்சுட்டு எல்லாமே ఒరే సైజులో இருக்குது. కొంచెం పిల్లల్ని మనం 50 పిల్లలు అడిగినా 23 దాకా అడిగినా వేయలేదు. ఇంకొక 1000 రూపాయలు పైన పెడితే ఇచ్చేస్తారు. అదే మరి 40 పిల్లలు అడిగినారు 25,000కి. 25,000కి ఇలా 25.5, 26 వచ్చి ఉంటే ఇచ్చేసి ఉంటారు. ఇవన్నీ 30 కిలోలు అయితుండే, 25 కిలోలు అయితుండే. యావరేజ్ మీద 20 to 30లోకి వస్తాయి. 24, 23, 25 అటు రావచ్చు. నేనేం కాదు అనుకున్నాను. బేరం పెట్టి మళ్ళీ మళ్ళీ నువ్వు కింద కడుతున్నావు అంటే ఏంది? ఆయన ఈయన అడిగినాడు, నేను అడగలేదు అంటున్నాడు వాడు. నేను అడగకముందే అడిగినాడు. నువ్వు పాటికి చెప్పేస్తావు, వాళ్ళు அடக்கமணிரு. நண்பர்களே, இந்த குட்டிகளை 18,500 சொல்கிறாங்களாம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துட்றாரு. இது நான் சொன்ன மாதிரி இவங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நல்ல குட்டிகள்லாம் கொடுத்துட்டாங்க. இதுவுமே நல்ல குட்டிகள் தான். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, சைஸ் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இது ஒரு 15 to 20 தான். 16, 17, 18, 19, 20 కిలో వర కుట్టి కూడా ఇదిలో కలందిருக்கு. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని 18,500 చెప్తున్నాడు. 500 రూపాయలు ముందు వెనక ఇచ్చేస్తాడు. కాకపోతే మిగతా పిల్లలని ఎత్తేసి దీంతో కూడా ఉండేవి మంచి పిల్లలని ఎత్తేసి కొంచెం మీడియం సైజు, కలర్ కొంచెం తక్కువ ఉండేవి అని నిల్చుండాయి. యావరేజ్ ముందు 16, 17, 18, 19, 20 అమారు ఉండొచ్చు. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. எதுவுமே வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களுமே வேறு சந்தைக்கு கொண்டு போகிறவங்க தான். ఫ్రెండ్స్, ఈడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది. ఈడ కూడా తీసి పెట్టినారు. వీళ్ళు కూడా வேறு சந்தைக்கு எத்துக்கும் போயவள் தான். இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இதுவுமே வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இதுவுமே காலி ஆகிடும். నువ్వు ఎట్ట తిరిగి వాళ్ళకి అయిపోతావా? మీ దగ్గరకు వచ్చి నేనేం చేసేదే? ఎంతకి ఇచ్చినారు అయ్యా? 22,000కి ఇచ్చాం. 22,000కి ఎన్ని పిల్లలు? మొత్తం ఎన్ని పిల్లలు అంట? 50 పిల్లలు. நண்பர்கள், 50 குட்டி 22,000 கொடுத்தாங்களாம். எல்லாமே 20+ தான் இது. కొంచెం పిల్లల్ని 22,000కి ఇచ్చినారంట. మొత్తం 20 కిలోలకు పైన వచ్చేటి అన్నీ 50 పిల్లలంట. వీళ్ళు ఏడు నుండి తీసుకొని పోయేసి వేరే సంతలు అమ్మేవాళ్ళదా వీళ్ళు కూడా. అన్న, ఈ ఎన్ని పిల్లలు ఉన్నాయన్న మొత్తం? 70 ఉన్నాయి. ఎంత చెప్తున్నారు జత? 20 ఇచ్చే పేరు 22,000 చెప్తూ 21 వస్తే ఇచ్చేస్తారు. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 71 இருக்குது. ஜோடி 23 சொல்கிறாங்க. 21 வந்தால் கொடுத்துருவான்றாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 20+ தான். 20க்கு மேலே இருக்கும். ఫ్రెండ్షిప్ పిల్లలు మొత్తం 71 ఉన్నాయి. ఆవరేజ్ మీద చూస్తే 20 ఆవరేజ్ ముందు 20 పైనే వస్తాయి లైవ్ వెయిట్. 23,000 చెప్తున్నారు. 21 వస్తే ఇచ్చేస్తాను అంటున్నారు. இதுவுமே சின்ன குட்டி தான், பொடி குட்டி நிற்கிது. இதெல்லாம் ஒரு 11,000, 11,500 அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது கூட இருந்த பெரிய சைஸ் குட்டி எல்லாமே விற்றுட்டு இருப்பாங்க. ఫ్రెండ్షిప్ పిల్లల జత 11,500, 11 అమరు వస్తే ఇచ్చేస్తారు. దీంతో కూడా పెద్ద పిల్లలు ఉన్నాయి. అవన్నీ ఇచ్చేసి నిలిచిన పిల్లలు
ஏன்னா ஒரிஜினல் ஒங்கோல் குட்டின்னா இதுதான் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி. இந்த சைஸு தான் வருது. இந்த சைஸு இன்னும் கொஞ்சம் பெருசு வரும், அவ்வளோதான். பெரிய பெரிய சைஸ், அதாவது நம்ம 20 கிலோ 25 கிலோ எடுக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் குட்டின்னு சொல்கிறோம். ஒங்கோலை தாண்டி போய் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் ஒரிஜினல் குட்டியில் பார்த்திங்கன்னா மீடியம் சின்ன சைஸ் தான் வருது. 15 கிலோ மேக்ஸிமம், இல்லைன்னா 16 கிலோ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 10, 11 அந்த மாதிரி వரும். అప్పుడు தான் வருது ఫ్రెండ్స్. ఇదే ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు. మనం ఈ సైజే వస్తుంది, కాకపోతే ఇంకొక రవ్వ పెద్దవి వస్తాయి. మనం ఎత్తేటి అంతా ఇప్పుడు ఒంగోలు హైబ్రిడ్ అని ఎత్తేటి అంతా ఒంగోలు దాటి లాంగ్ పోయి ఎత్తుకొని వస్తున్నారు. అవి అంతా చూస్తే కొంచెం కొంచెం ఈటికాడికి కొంచెం కలర్ తక్కువగా ఉంటాయి. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பார்த்த குட்டிகள் தான். அதாவது நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம், இதே மொத்தம் 100 குட்டின்னு சொல்லிட்டு. அதில் சின்ன குட்டி வந்து ஒரு 39 குட்டி தனியாக கொடுத்துட்டாங்க. 17,600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 39 குட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் 25, 24 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸு பெரிய சைஸு கலந்த மாதிரி இருக்குது. இந்த குட்டிகளில் ஜோடி 24 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே 21, 22 వద్ద கொடுத்துருவாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మనం నిన్న చూసినట్టు ఇదే తనిగా ఒక వీడియో కూడా వేసినాము. 100 పిల్లలు 23,000 చెప్తున్నారు. 22,000 వస్తే ఇస్తామని చెప్పినారు. మళ్ళీ లాస్ట్కి 21,000 ఫైనల్ అయినాయి మన 100 పిల్లలు చేరి. అయితే ఈ మన అడిగిన పార్టీ వచ్చి మళ్ళీ ఎత్తలేదు కాబట్టి మనం వదిలేసినాం. ఇక్కడ సంతకు వచ్చినాయి. సంతకు వస్తే దీంట్లో 39 పిల్లలు 17,600 ఎత్తినారు. అది కాకుండా మళ్ళీ ఒక కొన్ని బ్యాచ్లు 25,000, 24,000 అమరంతా అమ్మినారు. ఈ పిల్లలు 23,000 చెప్తున్నారు, 24,000 చెప్తున్నారు. 22, 21 ఆ మరి వస్తే ఇచ్చేస్తారు.